18ஆம் தேதி புதன்கிழமை நாளை மறுதினத்தில் இருந்து ஒவ்வொரு புதன்கிழமைகளுமே அரச விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டிருக்குது. இப்ப மத்திய கிழக்கில் இடம்பெறக்கூடிய இந்த யுத்த நிலைமைகளை காரணம் காட்டி இலங்கையில இந்த எரிபொருள் பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சமாளிக்கிறதுக்காக முன்கூட்டியே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுறதாக ஜனாதிபதி அனுரகுமார் அவருடைய தரப்பு தெரிவித்திருக்குது. இதன்படி இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவுக்கும் இலங்கையினுடைய பல முக்கிய அரசு அதிகாரிகளுக்கும் இடையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சந்திப்புல இந்த பிரதானமான முடிவு எடுக்கப்பட்டிருக்குது. இதன்படி யார் யார் இந்த விடுமுறைக்குள்ள வாரார்கள் என்று சொன்னா, இலங்கையினுடைய அனைத்து விதமான அரசு சேவையாளர்கள், அதாவது அத்தியாவசிய சேவை தவிர்ந்த அனைத்து விதமான அரசு சேவையாளர்கள், பல்கலைக்கழகங்கள், அரச பள்ளிகள், நீதிமன்றங்கள், நீதி சேவை குழுக்கள் என்று சொல்லி இப்படி சகல விதமான அரசு சேவையாளர்களுக்கும் இந்த விடுமுறை பொருந்தும். அதே நேரத்தில் தனியார் துறையிட்டையும் ஒரு முக்கியமான வேண்டுகோள் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப எப்படி இந்த அத்தியாவசிய சேவை தவிர்ந்த சகலருக்குமே புதன்கிழமைகள்ல விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்குதோ, அதே போல தனியார் நிறுவனங்களையும் இந்த அத்தியாவசிய சேவைகள் இல்லாத சகல பிரிவிற்கும் விடுமுறை கொடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் இது தொடர்பில் தனியார் நிறுவனங்கள்ட்ட இருந்து இன்னும் எந்த விதமான அறிவிப்புகளும் வெளியாகல. ஆனா இந்த பேருந்து உரிமையாளர் சங்கங்கள் என்ன சொல்லி இருக்குதுன்னு சொன்னா, இப்ப இலங்கையில மொத்தமாக 13,000 பேருந்துகள் பயன்பாட்டில் இருக்குதா. ஆனா இப்ப ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய முடிவின் பிரகாரம் இந்த தனியார் பேருந்துகளும் அரசாங்க டிப்போக்கள்ல தான் இந்த எரிபொருளை பெற்றுக்கொள்ளணும் என்றபடியா கிட்டத்தட்ட இந்த 13,000 பேருந்துகள் 6,500 பேருந்துகளாக குறைக்கப்பட போகுது. அதாவது நாடு முழுவதுமே வெறும் 50% தனியார் பேருந்துகள் தான் இயங்கும் என்றும், இதால் ஒரு பாரிய பிரச்சனை மக்கள் மத்தியில் தோற்றுவிக்கப்பட போகுது என்று சொல்லி தனியார் பேருந்து சங்கத்தினுடைய தலைவர் இன்றைக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த மத்திய கிழக்கில் இடம்பெற போர் காரணமாக அந்த நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வர்ற மக்கள், அதே போல ஐரோப்பா போன்ற நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை எல்லாமே 30% வீழ்ச்சி அடைந்திருக்குது. இப்படி இருக்க இலங்கையில இந்த எரிபொருள் தட்டுப்பாடு இருக்குது, இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை இயங்க முடியாம போனா அது மிகப்பெரிய பின்னடைவை கொண்டு வரும் என்றதை கருத்துல கொண்டு இப்ப இந்த சுற்றுலாத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு என்று சொல்லி ஒரு புதிய எரிபொருள் விநியோகிக்கக்கூடிய முறைமை, அதாவது புதிய QR முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. சாதாரண நாட்டு மக்களுக்கு எப்படி ஒரு QR இருக்குதோ அதே போல இந்த சுற்றுலாத்துறையை சார்ந்து இயங்கக்கூடிய நிறுவனங்கள் அதனுடைய வாகனங்களுக்கு என்று சொல்லி ஒரு புதிய QR அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. இதுல யார் யாரெல்லாம் அந்த சட்டத்திட்டத்தின் கீழே இந்த QR பெற்றுக்கொள்றார்களோ அவர்கள் சர்வசாதாரணமாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கொண்டு போனாலே அந்த வாகனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அளவுகளுடைய எண்ணிக்கை வித்தியாசப்படும் என்று சொல்லி இன்றைக்கு அரசாங்க தரப்பால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த விவசாய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய மக்களுக்கு இந்த QR தாண்டி எரிபொருள் வழங்குறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெறதாகவும் அதுவும் மிக கூடிய விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய எரிசக்தி தரப்பால சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த எரிபொருளுடைய விலைகள் மிக சடுதியான அளவு அதிகரிச்சு அதே நேரம் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதன் காரணமாக நாட்டில் இந்த பொருட்களுடைய விலைகள் உயர்வடைகிறதுக்கு சாத்தியக்கூறி இருக்கிறதாகவும் இப்ப இலங்கை அரசாங்கத்தினுடைய கூற்றுப்படி வருகிற ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி மட்டும்தான் இந்த எரிபொருள் கையிருப்பு இருக்குது என்ற நிலையில இந்த யுத்த நிலைமை, ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க யுத்த நிலைமை தொடர்ந்து நீடிச்சு, அதாவது இன்னும் 2 கிழமைகளுக்கு மேலே இந்த யுத்தம் நீடிச்சா இலங்கையில மிகப்பெரிய சிக்கல்கள் உருவாகும். அதாவது 2022ஆம் ஆண்டு உருவாகி இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இடையிலான சிக்கல்களை போல இலங்கையில இப்பவும் அதே போல சிக்கல்கள் உருவாகும். என்னென்று சொன்னா அந்த அளவுக்கு நெருக்கடி நிலைமைகள் அதிகரிக்க சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாக இன்றைக்கு எதிர்க்கட்சி தரப்பால குற்றம் சுமத்தப்பட்டிருக்குது. உண்மையிலேயே ஒவ்வொரு நாளுமே இந்த நெருக்கடி நிலைமைகள் மோசமாகி கொண்டு போகுது. இதற்கான பிரதான காரணமாக மக்கள் மேலதான் குற்றம் சுமத்தப்பட்டிருக்குது. எப்படின்னு சொன்னா இலங்கையில கடந்த 1.5 கிழமைகள்ல இவர்கள் அடித்திருக்கக்கூடிய இந்த எரிபொருளுடைய அளவு என்றது கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் பாவிக்கிற எரிபொருளாம். அதாவது இந்த எரிபொருள் நெருக்கடிகளை காரணம் காட்டி எல்லோரும் இந்த கேன்கள் அதே போல வீட்டில் சேமித்து வைத்திருக்கக்கூடிய எரிபொருளுடைய அளவு இலங்கையில 1.5 மாதங்கள் சாதாரண பயன்பாட்டுக்கு போதுமான எரிபொருளாம். இதால இப்படியான வீண் விநியோகங்களை தடுக்கிறதுக்காகத்தான் இப்ப QR அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் அதே போல எதிர்வரும் காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதாவது இந்த ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு இன்னமும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டாலோ இல்ல இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தம் என்றது நீடிச்சாலோ அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த நெருக்கடிகளை காரணம் காட்டித்தான் இப்ப அதாவது ஆரம்பத்திலிருந்தே சமாளிக்கிறதுக்காகத்தான் இந்த புதன்கிழமை விடுமுறைகள் வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் இன்றைக்கு அரசு தரப்பால தெரிவிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த QR திட்டத்தில் இப்ப வரைக்குமே பல வகையான சிக்கல்கள் நிலவி கொண்டிருக்கிறது. பலரால இந்த QR பெற முடியல. அதே நேரம் புதிதாக வாகனங்களை கொள்வனவு செய்திருக்கக்கூடியவர்களால அவர்களுடைய புதிய QR கோட்டை பெற்றுக்கொள்ள முடியல. இதற்காக அந்த தொழில்நுட்ப துறையில குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. இப்ப அவர்களால இன்றைக்குள்ள முடிந்தளவு நாளை அதிகாலைக்குள்ள இந்த விடயங்கள் எல்லாமே சீர் செய்யப்படும் என்றும் மிக கூடிய விரைவில் அனைவருமே புதிய QR பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. என்னதான்
என்னதான் இருந்தாலும் இப்ப இலங்கையில் இருக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையங்கள், அதாவது இலங்கையினுடைய அதே போல வெளிநாட்டு எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எதுலையுமே இந்த QR இல்லாம எரிபொருள் வழங்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு அது உறுதி செய்யப்பட்டா உடனடியாக அவர்களுடைய உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்று சொல்லி இன்றைக்கு எரிசக்தி அமைச்சு தரப்பால ஒரு கண்டிப்பான எச்சரிக்கை வெளியாக இருக்குது. இதால தான் நாட்டில் பல வகையான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குது என்று சொல்லி மிக கண்டிப்பான இறுக்கமான நடைமுறை ஒன்று ஆரம்பமாக இருக்குது. இதுக்காக இலங்கையினுடைய அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலுமே போலீசார் கடமைகள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த எரிபொருள் QR இருக்கக்கூடிய நபர்கள் கூட அதே இலக்கத்தில் இருக்கக்கூடிய முச்சக்கர வண்டிகளோ மோட்டார் சைக்கிள்களோ கார்களோ அதே இலக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வாகனங்களுக்கு தான் எரிபொருள் நிரப்ப முடியும். அதை விட அந்த QR பயன்படுத்தி கூட ஒரு கேன்லையோ அல்லது போத்தல்களையோ இந்த எரிபொருளை நிரப்ப முடியாது என்று சொல்லி இன்னும் ஒரு மிக இறுக்கமான கண்டிப்பான நடைமுறையும் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் இந்த QR பெற்றுக்கொள்றதுக்காக பிரவேசித்து எங்களுடைய தகவலை வழங்குற இணையதளம் போல போலியான இன்னும் ஒரு இணையதளம் உருவாக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதால் பயனர்கள் வழங்கக்கூடிய இலங்கை மக்கள் வழங்குற அவர்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம், வீட்டு முகவரிகள், தொலைபேசி இலக்கங்கள், அதே போல வாகனத்தினுடைய செசி நம்பர் என்று சொல்லி அனைத்து விதமான தகவல்களுமே தகவல் திருட்டுக்களாக இடம்பெறதாக இலங்கை அரசு தரப்பால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இது தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிற fuelpass.government.lk இந்த இணைய மட்டும்தான் உத்தியோகபூர்வமானது என்றும் இதன் மூலமாக மட்டுமே உங்களுடைய QR கோட்டை பெற்றுக்கொள்ளுமாறும் அதை விட வேறு வகையான போலியான இணையதளங்களுக்கோ இல்ல மூன்றாவது நபர்கள் யாராவது, அதாவது இந்த ஊர் பக்கங்கள் கிராமப்புறங்களில் டெலிகம்யூனிகேஷன் வைத்திருக்கக்கூடிய நபர்கள், அதே போல இந்த கடைகளில் இருந்து கொண்டு உங்களுக்கு QR பெற்றுக்கொள்ளு தாரம் என்று சொல்லி யாராவது உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை கேட்டா அவர்கள்ட்ட அதை வழங்க வேண்டாம் என்று சொல்லியும் சர்வசாதாரணமாக நீங்கள் வீடுகளில் இருந்தே உங்களுடைய QR பெற்றுக்கொள்ள முடியும். இதுல 2 வகையான விநியோகங்கள், அதாவது 2022ஆம் ஆண்டுல இருந்து நீங்கள் ஒரு வாகனத்தை பாவிக்கிறீங்க, மோட்டார் சைக்கிளையோ காரையோ நீங்கள் 2022ஆம் ஆண்டுல இருந்து பாவிக்கிறீங்களா அந்த வாகனத்துக்கு நீங்கள் முன்கூட்டியே QR பெற்று இருக்கக்கூடிய ஒரு நபர் என்று சொன்னா உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை மட்டும் கொடுத்து அதற்கான QR பெற்றுக்கொள்ள முடியும். இல்ல இப்ப புதிதாக வாகனத்தை வாங்கி இருக்கக்கூடிய நபர் என்று சொன்னா புதிய வாகனங்களை ரெஜிஸ்டர் பண்ற முறை ஊடாக இந்த QR பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதற்காக உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை யாருக்குமே கொடுக்க வேண்டாம், இது பிற்காலத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று சொல்லி இன்றைக்கு இலங்கையுடைய அரசு தரப்பால் எச்சரிக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் அந்த போலி இணையதளம் அடையாளம் காணப்பட்டிருக்கிறதாகவும் அதை தொடர்ந்து விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாக இன்றைக்கு ஒரு உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வெளியாக இருக்குது. உண்மையிலே எப்படியான விடயங்கள் எல்லாம் அரங்கேறக்கூடாது என்று சொல்லி யோசிச்சோமோ அந்த விடயங்கள் எல்லாமே மிக சாதாரணமாக அரங்கேறி கொண்டு வருது. என்ன நடைபெறப் போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இப்ப இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த எரிபொருள் பற்றாக்குறையை பற்றியும் அதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவினுடைய அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடிய இந்த செயற்பாடுகள், அதாவது இந்த QR நடைமுறைப்படுத்தினது, இப்ப புதன்கிழமை லீவு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினது எல்லாமே இலங்கையில எப்படியான மாற்றங்களை உண்டு பண்ண போகுது, இது இலங்கையினுடைய எதிர்காலத்துக்கு நல்லதா கெட்டதா, அல்லது இப்ப இடம்பெற இந்த யுத்த நிலைமைகளை காரணம் காட்டிக்கொண்டு இந்த அனுரவனுடைய அரசாங்கம் மேலும் எப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது எதிர்காலத்தில் பாதிப்பாக அமைய என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.